வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜனனி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுங்க கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தல். தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட சம்பவம். மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. தென்காசி அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் ஒரு மாணவி தற்கொலை. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மும்பையில் களை கட்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள். சிலைகளை கரைக்க பிரத்யேகமாக செயற்கை குளங்கள் உருவாக்கம். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் கயிறுகள் கட்டி வெளியேறும் மக்கள். ரேஷன் கடைகளில் கூகுள் பே, பேடிஎம் போன்ற யுபிஐ வசதி மூலம் பொருட்கள் வாங்க ஏற்பாடு. தமிழக அரசு அறிவிப்பு. வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் நிரம்பியது ராமநாதபுரம் பெரிய கண்மாய். பாதுகாப்பு கருதி சிறிய கண்மாய்களுக்கு உபரி நீர் திறப்பு. இந்திய கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் விவகாரத்தில் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் நடத்தும் மது ஆலைகளை மூடவும் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ள சுங்க கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ள சுங்க கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலைகளில் சுமார் 50 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 22 சுங்கச்சாவடிகளிலும் தற்போது மேலும் 28 சுங்கச்சாவடிகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதிலும் முன்பு இருந்ததை விட 15% அதிகமாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் ஏழை எளிய சாமானிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், வணிகர்கள், வாகன உரிமையாளர்கள் போன்ற அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, ஆவின் பொருட்களின் விலையேற்றம், கட்டுமான பொருட்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களின் விலை உயர்வுகளால் மக்கள் கடுமையாக பாதிப்படைந்து தவிக்கும் நிலையில் இந்த சுங்க கட்டண உயர்வு அனைவருக்கும் கூடுதல் சுமையளிப்பதாக அமைந்துவிடும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தனது இஷ்டத்திற்கு பேருந்து கட்டணத்தை மக்களிடம் வசூல் செய்து வரும் நிலையில் தற்பொழுது அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சுங்க கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள சாலைகள் பராமரிப்பு இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில் விதிகளுக்கு ஏற்ப சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று தமிழக அரசை புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்தில் இதேபோன்று சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட போது ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடி நிர்வாகத்தினரை அழைத்து பேசி கட்டண உயர்வை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சுங்க கட்டணம் குறைக்கப்பட்டதை சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று தமிழக ஆட்சியாளர்களும் முயற்சி மேற்கொண்டு சுங்க கட்டண உயர்வை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளார்.
சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சாலைகள், தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து நாதல்படுகை, முதலைமேடு உள்ளிட்ட கிராமங்களில் 5வது நாளாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்கள் படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சாலைகள், தரைப்பாலங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் பல கிராமங்களுக்கு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கயிறுகள் கட்டி வெளியேறி வருகின்றனர். வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ராமநாதபுரம் பெரிய கண்மாய் நிரம்பியது. பாதுகாப்பு கருதி பெரிய கண்மாயிலிருந்து உபரி நீர் மற்ற சிறிய கண்மாய்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்து வரும் நிலையில் வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுமையாக திறந்துவிடப்படுகிறது. வைகை ஆற்றில் வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் ராமநாதபுரத்தை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது. ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் ஏற்கனவே 5 அடி தண்ணீர் உள்ள நிலையில் தற்போது திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் காரணமாக பெரிய கண்மாயின் நீர்மட்டம் 6 அடியை தாண்டியுள்ளது. பெரிய கண்மாயின் கொள்ளளவு 7.5 அடி என்பதால் அந்த கண்மாயின் பாதுகாப்பு கருதி கண்மாயின் தென்கலங்கு பகுதியிலிருந்து சக்கரக்கோட்டை கண்மாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் பொள்ளங்குடி கண்மாய்க்கும் தண்ணீரை திறந்துவிட அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ராமநாதபுரம் பகுதியில் பெரிய கண்மாய் நிரம்பியிருப்பது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய, மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கே ரமேஷ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதியன்று தமிழ்நாட்டை சேர்ந்த 55 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் என்றும் மறுநாள் 13 பேர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்து செல்கின்றனர். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்ட மீனவர்களை கையை உயர்த்த சொல்லி அவர்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் தடுக்கப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் அனிருத் போஸ் மற்றும் விக்ரம்நாத் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய, மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க கோரும் பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி எம்.ஆர். ஷா தலைமையிலான அமர்வு மனுதாரரிடம் தங்கள் விளம்பரத்திற்காக தாங்கள் நோட்டீஸ் அனுப்ப முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. ஒரு மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில்தான் சட்டம் இயற்ற முடியும் என்றும் மத்திய அரசுதான் இதனை முடிவு செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிப்பது தொடர்பான பிரச்சினை நீதிமன்றத்திற்கு தொடர்பு இல்லாதது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஒடிசாவின் அறுவடை திருவிழாவான நுகாய் விழா மாநிலம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பருவத்தின் புதிய அரிசியை வரவேற்பதற்காக ஒடிசா மக்களால் கொண்டாடப்படும் நுகாய் திருவிழா 3 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாள் கழித்து நுகாய் திருவிழா கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. அந்த வகையில் ஒடிசாவில் நுகாய் விழா கொண்டாட்டம் இன்று ஆரம்பித்துள்ளது. விவசாய சமூகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இவ்விழா சத்தீஸ்கர் மாநிலத்தின் தெற்கு பகுதியிலும் கொண்டாடப்படுகிறது. RSS அமைப்பில் உள்ள அனைவரும் மோசமானவர்கள் இல்லை என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி RSSல் உள்ள அனைவரும் மோசமானவர்கள் இல்லை என்றும் அந்த அளவிற்கு RSS மோசமான அமைப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். பாஜக செய்யும் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களும் RSSல் உள்ளனர் என்று கூறினார். செல்வி மம்தாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்டவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து
தேசிய அரசியலில் கால்பதிக்க விரும்பும் செல்வி மம்தா பானர்ஜி திடீரென்று RSSக்கு ஆதரவாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பொருளை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் யூஸ் அண்ட் த்ரோ பழக்கம் திருமண வாழ்க்கையிலும் வந்துவிட்டதாக கேரள நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. ஆலப்புழா குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விவாகரத்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஒரு காலத்தில் திருமண பந்தம் மிகவும் உறுதியாக இருந்ததாகவும் தற்போது சிறிய காரணங்களுக்கு கூட விவாகரத்து கோருவோர் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டதாகவும் கூறியது. இன்றைய இளைஞர் சமூகம் தனது சொந்த விருப்பத்தின்படி வாழ திருமண பந்தத்தை பெரும் இடையூறாக கருதுவதாகவும் எப்போது வேண்டுமானாலும் குட்பை சொல்லி பிரிந்து போகின்ற லிவிங் டுகெதர் போல் வாழவே விரும்புவதாகவும் தெரிவித்தது. இப்படியே சென்றால் வருங்காலத்தில் திருமண பந்தத்தில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்துவிடும் என்றும் இது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியது. மனைவி என்றால் துன்பத்தை கொண்டு வருபவள் என்ற சிந்தனை இளைஞர்களிடையே அதிகரித்து வருவதாகவும் இது மாற வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்தியா எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களுக்கும் பதிலாகத்தான் INS விக்ராந்த் போர்க்கப்பல் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். INS விக்ராந்த் போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய கடற்படைக்கு பெருமை மிகு வரலாறு இருப்பதாக கூறினார். INS விக்ராந்த் கப்பல் ஒவ்வொரு இந்தியனின் பெருமை என்றும் இந்தியர்களின் திறமை மன உறுதிக்கு உதாரணமாக இக்கப்பல் விளங்குவதாகவும் தெரிவித்தார். இந்தியா எதிர்கொள்ளும் சவால்களுக்கு பதிலாக இந்த கப்பல் கடலில் உருவெடுத்துள்ளதாகவும் கேரள கடற்கரையிலிருந்து இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு விடியல் பிறந்துள்ளதாகவும் கூறினார். தற்சார்பு பாரதத்தின் பெருமைமிகு அடையாளமாக கம்பீரமாக விக்ராந்த் காட்சியளிப்பதாகவும் இதில் 76% பாகங்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டவை என்றும் இது ஒரு மிதக்கும் நகரம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். குஜராத்தில் பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் அப்பாஜி நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு கார் ஒன்று பக்தர்கள் மீது மோதியது. இதில் பக்தர்கள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். காரின் டயர் வெடித்ததால் நிலை தடுமாறி விபத்து நேரிட்டதாகவும் கார் ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரை மேலூரில் இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றிய வழக்கில் சிறைக்கு சென்ற இளைஞர் ஜாமீனில் வெளியே வந்ததும் சிறை வளாகத்திலேயே அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மேலூர் அருகே உள்ள மணப்பட்டியை சேர்ந்த ரம்யாவும் கொட்டப்பட்டியை சேர்ந்த அழகுராஜாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அழகுராஜாவை ரம்யா வற்புறுத்தியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அழகுராஜா தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் ரம்யா புகார் அளித்தார். இதையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில் வந்ததும் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார். இதனால் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய அழகுராஜாவை போலீசார் கைது செய்து மேலூர் கிளை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு ஜாமீனில் வெளிவந்த அழகுராஜா காதலி ரம்யாவை சிறை வளாகத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டி ஊராட்சியில் நள்ளிரவில் 6 இடங்களில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டி ஊராட்சியில் நேசன் காலசாலை தொடக்கப்பள்ளி தெருவில் நள்ளிரவில் 6 இடங்களில் தொடர்ந்து பலத்த சப்தம் கேட்டுள்ளது. நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வில் வீடுகளில் ஜன்னல் கண்ணாடிகளும் இருசக்கர வாகன விளக்குகளும் உடைந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவ இடங்களில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் கல்குவாரிக்கு பயன்படுத்தப்படும் ஜெலட்டின் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்க செய்திருப்பது தெரியவந்தது. நள்ளிரவில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 25,000 ஏக்கர் உப்பளங்கள் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கியதால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி தொழிலை நம்பி சுமார் 50,000 ஆண் பெண் தொழிலாளர்கள் உள்ளனர். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தொடங்கும் உப்பு உற்பத்தி ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் முழு வீச்சில் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பெய்ததால் உப்பளங்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பளங்களில் தேங்கியுள்ள மழை
மழைநீரை அகற்றி மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்க சில வாரங்கள் ஆகும் என்பதால் இத்தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர் உயிர்பலி மற்றும் விபத்து சம்பவங்கள் காரணமாக தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் மூடப்பட்டதால் 30,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உடனடியாக துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் சரியான முறையில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படாததால் துறைமுக முகத்வாரத்தில் எழும் ராட்சத அலையில் படகுகள் சிக்கி அடிக்கடி விபத்து நடைபெற்று வருகின்றது. படகுகள் கவிழ்ந்து ஏற்படும் விபத்துகளால் இதுவரை 28 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். எனவே துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகளை தொடர வேண்டும் எனவும் மீனவர்களின் உயிரிழப்பை தடுக்கவும் கோரி மீனவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேங்காய்பட்டினம் துறைமுகம் மூடப்பட்டது. இந்நிலையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற மீனவர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் சீரமைப்பு பணிகளுக்காக அரசு 253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவரை எந்தவித கட்டுமான பணிகளும் நடைபெறவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீரமைப்பு பணிகள் முடியும் வரை தொழில் செய்ய மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 1000 விசைப்படகுல வந்துட்டு 10,000 மீனவர்கள் விசைப்படகு மீனவர்களும் இதில் வந்துட்டு நாட்டுப்படகுல வந்துட்டு 20,000 மீனவர்கள், அப்படி சுமார் 30,000 மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓசூர் அருகே மழையாலும் உரிய விலை கிடைக்காததாலும் மருத்துவ குணம் கொண்ட 700 மூட்டை வெங்காயம் குப்பையில் கொட்டி அழிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயிகள் மருத்துவ குணம் கொண்ட வெள்ளரி மற்றும் சிறிய ரக வெங்காயம் உள்ளிட்டவைகளை விளைவித்து வெளிநாடுகளுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாணமாவு கிராமத்தை சேர்ந்த அனில்குமார் என்ற இளைஞர் 7 ஏக்கரில் மருத்துவ குணம் கொண்ட சிறிய ரக வெங்காயத்தை பயிர் செய்துள்ளார். அறுவடை செய்யும் நேரத்தில் மழையால் உரிய விலை போகவில்லை என்பதால் அந்த இளைஞர் 700 மூட்டை வெங்காயத்தை குப்பையில் கொட்டி அழித்து வருகிறார். இந்த ரக வெங்காயம் ஒரு மூட்டை 5,000 முதல் 8,000 வரை விற்பனையாகி வந்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் சர்வர் கோளாறு காரணமாக பத்திரங்களை பதிவு செய்ய இயலாத சூழல் நிலவுவதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மணிக்கணக்காக நாள் முழுவதும் காத்திருந்து பத்திரப்பதிவு செய்ய இயலாமல் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாதாரண கணினி சர்வர் பிரச்சினையை கூட தமிழக அரசு சரியாக கையாளாததால் விசேஷ நாட்களில் பத்திரப்பதிவை மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 4 டேஸாக வந்துட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக இங்கே வந்து சர்வர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து 4 டேஸாக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 332வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 ஆண்டு பழமையான புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 332வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலய பங்குதந்தை அல்போன்ஸ் சந்தானம் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னையின் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஊர்வலமாக எடுத்து சென்று ஏற்றி பெருவிழா தொடங்கியது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர் மழையின் காரணமாக 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேத விவரங்களை கணக்கிட்டு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது. மழையால் பல்வேறு இடங்களில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக ஏற்காடை அடுத்துள்ள செந்திட்டு அரங்கம், மாரமங்கலம் உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சாமை, ராகி, திணை, நெல் போன்ற பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. சேதமான பயிர்களை கணக்கிட்டு மலைகிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வட்டாட்சியர் தலைமையில் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
சென்னை அண்ணா சாலையில் உள்ள ரிச்சி தெருவில் இருக்கும் 5க்கும் மேற்பட்ட செல்போன் கடைகளில் செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்ணா சாலை அருகில் உள்ள ரிச்சி தெருவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அங்குள்ள 5க்கும் மேற்பட்ட கடைகளில் பூட்டை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய செல்போன் மற்றும் செல்போன் உதிரி பாகங்களை கொள்ளையடித்து சென்றனர். ரிச்சி தெருவில் 1000க்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு உதிரி பாகங்கள் விற்பனை கடைகள் உள்ளன. இந்த நிலையில் ஒவ்வொரு கடைக்கும் சென்று இந்த கும்பல் கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கடைகளில் இருந்து 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தென்காசி அருகே நீட் தேர்வு முடிவு பயத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குலசேகரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அமல்ராஜ் என்பவரின் மகள் ரவீனா கடந்த 2 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்தார். எனினும் இந்த ஆண்டும் 3வது முறையாக நீட் தேர்வு எழுதினார். இந்நிலையில் ஆன்லைனில் வெளியான நீட் தேர்வு விடைத்தாளை சரிபார்த்த ரவீனா இந்த ஆண்டும் தேர்ச்சி பெறுவது கடினம் என்று எண்ணி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோரும் உறவினர்களும் உடலை அவசரமாக தகனம் செய்ய கொண்டு சென்ற தகவல் கிராம நிர்வாக அலுவலருக்கு கிடைத்ததும் காவல் நிலையத்திற்கு அவர் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து நேரில் சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலைக்கு போயிடுச்சு. நான் உள்ள வீட்லையும் கூட தான் இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் அப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்தில் தூக்கு போட்டு இறந்து போனேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்த நிலைமை அடுத்த ஆளுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இன்னும் இன்னை மாதிரி நிறையா பிள்ளைங்க பெற்றோர்கள் பிள்ளைய இழந்திருக்காங்க. இது கடைசி இழப்பு எண்ணிதான் இருக்கட்டும். காலகாலமாக இவங்க என்ன செய்ய போகிறாங்க, யார் போராட்டம் பண்ணாலும் அதை சாதாரண ஏழைங்க குரல் கூட தான் எங்கேயுமே போய் கேட்டுக்கிறேன். நீட்டை கொஞ்சம் கட் பண்ணதுக்கு வழி வேணுங்க ஐயா. கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆவணி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆவணி தேர் திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான ஆவணி தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றன. மேல தாளங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தேரோட்ட நிகழ்ச்சியில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஆராட்டு நிகழ்ச்சியுடன் 11ஆம் தேதி நடக்கிறது. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கினால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் தொடர் மழையால் 5வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாதல்படுகை, முதலைமேடுதிட்டு, வெள்ளைமணல், கோரைதிட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 5வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆற்று நீரின் அளவு அதிகரிப்பதால் தாழ்வான பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் சாலையின் கயிறுகளை கட்டி கிராம இளைஞர்களின் உதவியுடன் தற்போது வெளியேறி வருகின்றனர். இந்த ஆண்டு இதுவரையில் 3 முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் தங்களுக்கு மீண்டும் விவசாயத்தை துவங்க தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு படகில் சென்று உணவுகளை மாவட்ட நிர்வாகம் வழங்கி வருகிறது. ஒரு மாசத்துல 3 தடவை வெள்ளம் வந்துச்சு. 3 தடவை வந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளை வடிஞ்சிட்டு போறது கிடையாது. 10 நாள் 15 நாள் இருக்கு. இது மாதிரி இருந்தா தினக்கூலி, ஏன்னா டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க தான் இருக்காங்க. எல்லாம் டெய்லியும் போயிட்டு சம்பாதிச்சுட்டு அன்னாடம் காட்சி தான் இருக்காங்க. இப்படி வெள்ளம் வந்து 1 வாரம் 10 நாள் இருந்தா எப்படி வாழ்றது? அது இல்லாம எல்லாம் விவசாயத்தை நம்பி வாழ்றது, கால்நடையை நம்பி வாழ்றது. ஒரு புயல் பாதுகாப்பு மையம் இல்ல. இதே அந்தாண்ட பக்கம் பாத்தீங்கன்னா 2-3 இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல உள்ளவங்க இவ்வளவு பேர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் இருக்குங்க. ஆனா ஒரு வெள்ளம் தாங்கி இல்ல, ஒண்ணு கிடையாது. இந்தாண்ட வீடு கட்டி தரதுக்கு ஒரு இடமும் இல்ல. எல்லா அதிகாரியும் வராங்க வெள்ளத்தப்ப, அவங்களுக்கு என்னன்னா ஒரு லைன் நியூஸா போயிடுது. ஆனா இத்தனை பேரோட வாழ்க்கை அது தெரிய மாட்டுது. இப்ப உள்ள பாருங்க, எல்லாம் வாழ்றதுக்கு வழி இல்லாம அங்கங்க ஒண்டி இருக்காங்க. புயல் பாதுகாப்பு வேணும் இந்தாண்ட. அது இல்லாம எல்லாருக்கும் இந்தாண்ட சைடு வீடு கொடுக்கணும். நிவாரணம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பணப்பயிர் தான். மருளி, பருத்தி, நெல்லு எல்லாம் விளையிற பூமி. ஆனா ஒரு பயிரும் இல்ல. இப்ப எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. திரும்ப வச்சு நாங்க வச்சோம்னா அடுத்த வெள்ளத்துல போயிடுது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாங்க எப்படி வாழ்றது?